Hello students, welcome to our online class. Today we are going to look at Unit 4 poem Ulysses by Alfred Tennyson. Before starting our lesson, let's have a brief intro about the poet Alfred Tennyson. Alfred Tennyson, 1st Baron Tennyson, 6th August 1809 to 6th October 1892 was a British poet. இவர் வந்து ஒரு British poet and he was the poet laureate of Great Britain and Ireland during much of Queen Victoria's reign and remains one of the most popular British poets. இவர் வந்து British poet ரொம்ப famous poet. இவர் வந்து கிரேட் பிரிட்டனோட கவிஞர், அதாவது கவிஞர் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் பாரதியார் அப்படின்னு சொல்ற மாதிரி பிரிட்டன்ல வந்து இவர் 80s வந்து நம்ம ஆல்ஃபிரட் டெனிசன் வாஸ் அ கிரேட் poet and Tennyson excelled at penning short lyrics such as Break Break Break, The Charge of the Light Brigade, Tears Idle Tears and Crossing the Bar. இதெல்லாம் வந்து அவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ். He wrote verses on classical mythology such as Ulysses, Idylls of the King and Tithonus. And Tennyson's use of the musical qualities of words to emphasize his rhythms and meanings is sensitive. சரியா? இதெல்லாம் வந்து அவரோட ரொம்ப ஃபேமஸான ஒர்க்ஸ். இவன் நீங்க லிட்ரேச்சர் படிச்சீங்கன்னா லிட்ரேச்சர் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு வந்து ஆல்ஃபிரட் டெனிசன் பத்தி இல்லாத இதே பேப்பர்ஸே இருக்காது. அவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் பொயட் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். சரியா? இவ்வளவு போதும் உங்களுக்கு. லெட்ஸ் மூவ் ஆன் டு அவர் போயம். Please take page number 127, Unit 4, poem Ulysses, Alfred Tennyson. இந்த யுலிசஸ் ஆல்ஃபிரட் டெனிசன் வந்து இது வந்து ஒரு மித்தலாஜிக்கல் கேரக்டர். இவர் வந்து ஒரு மித்தலாஜிக்கல் கேரக்டர். த போயம் நம்ம இதுல இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்ப்போம், அப்புறம் லைன் பை லைனா போயம் பார்க்கலாம். இந்த போயம் யுலிசஸ் இஸ் எ டிராமாட்டிக் மோனோலாக். டிராமாட்டிக் மோனோலாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒருத்தர் வந்து பேசுறது. போயம் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ ஸ்பீச். தனியா ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறது. சரியா? that contains 70 lines. இந்த நம்ம போயம் யுலிசஸோட போயம் வந்து யுலிசஸ் போயம் வந்து 70 lines இருக்குது of blank verse. blank verseனா அதாவது இந்த போயம் லைன் எண்டிங்ல வந்து உங்களுக்கு ரைமிங் ஸ்கீம் அவ்வளவா வராது. blank verse அதாவது இந்த மாதிரி பிளைனா ஒரு ப்ரோஸ் நடையில இருந்த மாதிரி இருக்கும். and Ulysses, the king of Ithaca. இத்தகாங்கிறது வந்து ஒரு ஐலண்ட் இன் கிரீஸ். சரியா? இதோட கிங் தான் யுலிசஸ். and gathers his men together to prepare for the journey and exhorts them not to waste their time left on earth. இந்த ஹீரோ யுலிசஸ் வந்து அட்வென்ச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அதனால இவரோட மென், இவர் எப்பவுமே கிங்கா இருந்தா அவருக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, எப்பவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு ஜேர்னி போகணும், அட்வென்ச்சர் போகணும், அதுதான் அவரோட கோலாவே இருந்தது. அவர் கிங்கா இருக்கிறாரு என்றாலும் அவருக்கு அட்வென்ச்சர் மேலதான் அவ்வளோ ஒரு ஆசை. யுலிசஸ் ஹேஸ் grown old. ஆனா அவருக்கு வந்து நல்ல வயசு ரொம்ப ஆயிரும். ஆனாலும் and having experienced many adventures at the battle of Troy. இந்த ட்ராய்ங்கிறது வந்து ட்ராஜன் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ராஜன் வார்லாம் இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்திருப்பாரு. பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகுதான் இவரோட கிங்டம்க்கு வராரு. வந்ததுக்கு பிறகுதான் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம போயம்ல வருது. அண்ட் இந்த சீஸ் ஆஃப்டர் ரிட்டர்னிங் டு இத்தகா. இத்தகாங்கிறது அவரோட ஐலண்ட், அந்த ஐலண்ட் இன் கிரீஸ். இததான் இந்த இத்தகாவை தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாரு யுலிசஸ். ஹி டிசையர்ஸ் டு எம்பார்க். எம்பார்க்னா கோ ஆன் அ ஷிப். ஷிப்ல போய் அந்த வாயேஜ் அப்பான் ஹிஸ் நெக்ஸ்ட் வாயேஜ். எப்படா நம்ம ஷிப்ல போய் அடுத்த வாயேஜ் போலாம், எங்க எக்ஸ்பெடிஷன் போலாம் அப்படின்னா ரொம்ப நினைச்சிட்டு இருப்பாரு. இவருக்கு கிங்கா இருக்கிறத விட அட்வென்ச்சர்ல தான் ரொம்ப இஷ்டம். ஹிஸ் இன்குசிட்டிவ் அண்ட் அதாவது கியூரியஸ் ஸ்பிரிட் இஸ் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர் அண்ட் மோர் ஆஃப் சச் அட்வென்ச்சர்ஸ். சரியா? அவருக்கு வந்து அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் வந்து ரொம்ப ஆசை, என்னன்னா அட்வென்ச்சர் போகணும்னு தான் இருக்குது.
The poem can be divided into 3 parts. இந்த poem நமக்கு 70 lines blank verse இருக்குது. இதை வந்து 3 parts பிரிச்சுக்கலாம். First one என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the thirst for adventure, அதாவது சாகசத்திற்கான தாகம், அதாவது adventure போகணும், அதுதான் அவருக்கு ஒரு thirst, which does not allow Ulysses to remain in his kingdom as a mere ruler. மியர் ரூலர்னா கிங்கா இருக்கிறதுக்கு அவரு விரும்பவே இல்லை. Ulysses handing over the responsibility to his son Telemachus and with total confidence in his abilities. சரியா, இதுல ஃபர்ஸ்ட்ல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு அட்வென்ச்சர் போகணும்னு ஒரு தர்ஸ்ட் இருக்குதுல்ல, அப்ப அட்வென்ச்சர் போகணும்னு நினைச்சா அந்த கிங்டமை வந்து யாருக்கிட்டையாவது ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் அவர் வந்து போக முடியும். அதனால அவரோட சன் பேரு இங்க Telemachus. And who is his son? And Ulysses ஓட சன் பேரு, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், உங்களுக்கு பின்னாடி வருது நான் சொல்வேன். And Telemachus with total confidence in his abilities, அவனுக்கு திறமைகள் மேல வந்து நம்ம யுலிசஸ்க்கு ரொம்பவே முழு நம்பிக்கை வச்சிருந்தாரு. எப்படியும் நம்ம அட்வென்ச்சருக்கு போனாலும் நம்ம பையன் டெலமாக்கஸ் வந்து he will take care of my kingdom அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ திறமைசாலி யாரு, டெலமாக்கஸ். அண்ட் தேர்ட் பார்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யுலிசஸ் கிளாரியன்னா யாராவது ஒரு எனிமி வந்துட்டாங்க அல்லது எங்கேயாவது போகணும் அப்படின்னா அந்த காலத்துல ராஜாக்கள் வந்து அந்த கிளாரின் மாதிரி பெருசா ஊதுவாங்க, உடனே எல்லாருமே கேதர் ஆயிருவாங்க. சரியா, ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து எல்லாருக்கும் ஒரு கால் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம யுலிசஸும் அவரோட செயிலர்ஸ்னா மாலுமிகள் எல்லாரையும் கூப்பிடுறாரு தேர்ட் பார்ட்ல. and urging them to venture into unknown islands. சரியா, unknown landsக்கு வந்து போறதுதான் அவங்களுக்கு தெரியாத இடங்கள். சரியா, தெரிஞ்ச இடத்துக்கே போகாம இன்னும் நம்ம சாகிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இடத்த பார்க்கணும், அதுதான் அவரோட ஜீலா இருந்துச்சு. சரியா, the Ulysses is a Greek hero in Trojan War and a war which was mainly between the prince of Troy and the king of Sparta. After the fall of Troy, he travels 10 years to explore the world. சரியா, அந்த ட்ராய் அந்த வாருக்கு பிறகு இவர் என்ன செய்யறாரு, 10 இயர்ஸா அந்த வேர்ல்டை சுத்தி பார்த்துட்டே இருக்கிறாரு. அந்த 10 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண பிறகு திருப்பி எங்க வராரு, இத்தக்காவுக்கு அவரோட பிளேஸ்க்கு கிங்டம்க்கு வராரு. வந்ததுக்கு பிறகு he years to explore the world. சரியா, அந்த அவருக்கு he yearns to explore the world, அதாவது அவர் கண்ட்ரிக்கு வந்து சும்மாலாம் இருக்கிறதுக்கு, அவருக்கு கிங்கா ரூல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. அதனால என்ன செய்ய போறாரு, திருப்பியும் அட்வென்ச்சர் போறதுக்கு பிளான் பண்றாரு. சரியா, and read the poem Ulysses by Alfred Lord Tennyson which speaks of the unquenchable-னா அணைக்கவே முடியாத, சரியா, thirst, ஒரு தாகம் of the Greek hero Ulysses for travel and exploration of new vistas. அப்படின்னா exploration means ஒவ்வொரு இதா செஞ்சு ஆய்வு பண்றது, and new vistasனா புதிய புதிய காட்சிகள், ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பார்க்கறது. சரி, until his death would overpower him. சரியா, நம்ம சாகிற வரைக்கும் என்ன செய்யணும், அட்வென்ச்சர் தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஈவன் தோ he is getting old, அவருக்கு வந்து ஒரு தேர்ஸ்ட் இருந்துட்டே இருக்கு, எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், அட்வென்ச்சர் பண்ணணும் தான். இவ்வளோ நாள் நிறைய இடங்கள் பார்த்திருந்தாலும் அந்த ஓல்டு ஏஜ்லயும் அவருக்கு அட்வென்ச்சர் மேலதான் அவ்வளோ ஆசை. And Ulysses has a passion to travel to the unknown lands. So let's move on to the poem. And in Little Prophets, that an idle king by the still heart among these barren crags, matched with an aged wife, I meet and dole unequal loss unto a savage race. இது in little profit அப்படின்னா இட்ஸ் யூஸ்லெஸ் that be an idle king. சரியா, ஐடில்னா என்னது, ஒண்ணுமே செய்யாம சும்மா ஒரு கிங்கா இருந்தா நம்மளுக்கே தெரியும் ஒண்ணுமே இருக்காது, ஆர்டர் மட்டும் லா மட்டும் பாஸ் பண்ணுவாங்க, மீதி நேரம்லாம் சும்மா தான் கிங்டம்ல ஒரு உட்கார்ந்துட்டு பேலஸ்ல இருக்கணும். அப்படிதான் அதே மாதிரி இருக்கிறதுக்கு யுலிசஸ்க்கு வந்து இஷ்டம் இல்லை.
பை தி ஸ்டில் ஹார்த்னா அந்த குளிர் காயிற அடுப்பு, சரியா, அந்த அடுப்பு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அமங் தீஸ் பேரன் கிராஸ், அதாவது தரிசான மலைகள், அங்க பாத்தீங்கன்னா ஐலண்ட், சரியா, இத்தகா இஸ் அ ஐலண்ட், அந்த கடலுக்கு நடுவுல இருக்கிற இடத்துக்கு பேரு உங்களுக்கு ஐலண்டுன்னு தெரியும். அப்போ அங்க வந்து சும்மா சின்ன சின்ன மலைகள் தரிசா தான் இருக்கு, வெறும் வெறும் ட்ரீஸ் தான் இருக்கும். அண்ட் அதுல இருந்துட்டு அவருக்கு ரூல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. மேட்ச்டு வித் அன் ஏஜ்டு ஒய்ஃப், இதுல பாத்தீங்கன்னா இவரோட ஒய்ஃபோட பேர் எப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒய்ஃப், ஏஜ்டு ஒய்ஃப், இவருக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு. அண்ட் வயசான பிறகு ஒய்ஃப் கூட தான் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெனிலோப். இதெல்லாம் உங்க கைடுலயும் இல்ல, புக்லயும் இல்லமா, நீங்க நான் அதனால எழுதி வச்சிருக்கேன். இது கொஞ்சம் பாத்துக்கோங்க, எக்ஸ்ட்ராவா நம்ம படிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும், சரியா. அண்ட் அன்ஈக்குவல் லாஸ் அண்ட் டு எ சாவேஜ் ரேஸ், சரியா. இதுல வந்து சாவேஜ் ரேஸ் அப்படின்னு யாரை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட ஐலண்டோட பீப்புள். அவங்க வந்து எதுக்கு சாவேஜ் ரேஸ் அப்படின்னு சொல்றாருன்னா, தே ஆர் நாட் கல்ச்சர்டு பீப்புள் because they do nothing but eat and sleep. They are not civilized people. நீங்க தெரியும், புஷ்மேன் மாதிரி அப்படி பேசுறாரு, சரியா. அண்ட் இதுல வந்து யுலிசஸ் இஸ் மேக்கிங் லா ஃபார் பீப்புள் who do not even know. இவர் யாருன்னே, அவங்க பீப்புளை வந்து நிறைய பேர் யாருன்னே தெரியாது, ஆனாலும் லாஸ் மட்டும் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, சரியா. சேவேஜ் பீப்புள் மாதிரி இருக்காங்க, சரி நீங்க இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லி லாஸ் மட்டும் பாஸ் பண்ணிட்டு கிங்டம்ல இருக்கிறாரு, இப்போதைக்கு இருக்கிறாரு, இன்னும் அட்வென்ச்சர் பண்ணல, சரியா. தட் ஹோர்ட் அண்ட் ஸ்லீப், ஹோர்டுனா இங்க யாரை சொல்றாருன்னா அந்த பீப்புள், அண்ட் த பீப்புள் வேர் ஃபார் வேர்ல்ட்லி பிளஷர்ஸ் தான் இங்க இந்த இடத்துல, சரியா. அண்ட் ஸ்லீப், தே ஆர் ஈட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் அண்ட் ஃபீட் அண்ட் நோ நாட் மீ, என்னைய பத்தி தெரியட்டாலும் அவங்க பாட்டுக்கு சாப்பிடுறாங்க அண்ட் தூங்குறாங்க, அவங்கள பத்தி அந்த பீப்புளை பத்தி இவருக்கும் ரொம்ப நிறைய தெரியாது. ஐ கேன் நாட் ரெஸ்ட் ஃப்ரம் டிராவல், சரியா. அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க அவங்க இந்த ஐலண்ட்ல உள்ள பீப்புள். ஆனா ஐ கேன் நாட் ரெஸ்ட் ஃப்ரம் டிராவல், சரியா. ஐனா இதுல யாரு, யுலிசஸ், சரியா. யுலிசஸ்க்கு வந்து டிராவல் பண்ணணும்னு ஆசை வந்துட்டு. ஐ வில் ட்ரிங்க் லைஃப் டு த லீஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ட் செடிமெண்ட் அக்யூமுலேட்டட் அட் த பாட்டம் ஆஃப் அ வைன் பாட்டில், அதாவது ஒரு வைன் பாட்டில்ல கடைசி துளிய வரைக்கும் அப்படி சிப் பண்ணி குடிக்கிற மாதிரி அவரோட லைஃப்ல லாஸ்ட் மினிட் வர்ற வரைக்கும் அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு, அட்வென்ச்சர் பண்ணி தான் நான் சாகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதான் இந்த லைன், சரியா. லைஃப் வந்து டு த ஃபுல்லஸ்ட், ஹி வாண்ட்ஸ் டு லிவ் ஹிஸ் லைஃப் டு த ஃபுல்லஸ்ட். ஆல் டைம்ஸ் ஐ ஹாவ் என்ஜாய்டு greatly, have suffered greatly both with those that loved me. நான் நிறைய டைம்ல வந்து என்ன செஞ்சிருக்கேன், அட்வென்ச்சர்ல நல்லா ஜாலியாவும் இருந்திருப்பாரு, சரியா. என்ஜாய், அவரோட அட்வென்ச்சரை என்ஜாய் பண்ணிருப்பாரு இதுக்கு முன்னாடி. அதே மாதிரி சஃபரும் பண்ணிருப்பாரு, நிறைய சஃபரிங்ஸ் வரத்தான் செய்யும் அட்வென்ச்சர்ல. எப்பவுமே வந்து நம்ம லைஃப் வந்து எப்பவும் பெட் ஆஃப் ரோசஸாவே இருக்காது, அப்படிதானே. அதே மாதிரி இவரோட அட்வென்ச்சர் போகணும்னு நினைச்சாலும் நிறைய டைம்ல கஷ்டத்தையும் அனுபவிச்சிருப்பாரு. போத் வித் தோஸ் தட் லவ்ட் மீ, அவருக்கு பிரியமானவங்க கூட இருக்கும்போதும், அண்ட் அலோன் தனியா இருக்கும்போதும், ஆன் ஷோர் கரையில இருக்கும்போதும், and when through scudding drifts. Scudding means அதாவது காத்து ரொம்ப அடிக்கும், சரியா. காத்து ரொம்ப அடிக்கும் போது வெசல்னா ஷிப்லாம் வந்து என்ன செய்யும், ரொம்ப அசையும், மூவிங் ரேப்பிட்லினா ரொம்ப குவிக்லி, அண்ட் பிகாஸ் ஆஃப் த விண்ட். அப்படி கடல் காத்து அடிக்கிற டைம்ல, தனியா இருக்கிற டைம்ல, ட்ரிப்ட்ஸ், த ரெய்னி எல்லாம் ரெயின், மழை நேரம். அண்ட் ஹேடஸ்னா இல்ல இது வந்து குரூப், இதுக்கு ஒரு விண்மீன் கூட்டம்னு சொல்லுவாங்க, குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் விச் இண்டிகேட் த அப்ரோச் ஆஃப் ரெயின். இந்த கூட்டத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க இது வந்து ரெயின் வருமா இல்லையா அப்படின்னு சொல்லி சில கண்டுபிடிப்பாங்க. சில ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு எந்த டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறோம்ல, அதே மாதிரி இவங்க இந்த ஹேடிஸ், அது ஹேடிஸ்ன்னு சொல்லலாம், அது ஹைடஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் வச்சுட்டு மழை வர்றதையும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ட் வெக்ஸ் த டிம்சி, சரியா. வெக்ஸ்ட் மீன்ஸ் அந்த அப்செட், சரியா. அந்த இதெல்லாம் பார்த்து அவர் வந்து அப்செட்லாம் ஆகல, சரியா. கடல் சீட்டமா இருக்குது, தனிமையா சில நேரம் இருக்கிறாரு, அப்படின்னாலும் அவர் வந்து வெக்ஸ் ஆகல, அப்செட் ஆகல.
ஐ am become a name. நேம்னா புகழ், எங்க போனாலும் இவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. ஃபார் ஆல்வேஸ் ரோமிங் வித் த ஹங்க்ரி ஹார்ட். இந்த இடத்துல இந்த ஹங்க்ரி ஹார்ட் அப்படின்னா ஒரு லயன் மாதிரி, ஒரு லயன் வந்து ஒரு பிரேய கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி ரொம்ப இதா அலையும். பார்த்துனீங்கன்னா நீங்க டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு லயன் பசியோட இருக்கும்போது எப்படி அலையும், அதே மாதிரி தான் இவரும் ஒரு வாரியர். இந்த வாரியரோட பேஷன் ஃபார் டிராவலும் எப்படி இருக்குது, லயன் மாதிரி ஒரு ஹங்க்ரி ஹார்ட்டோடையே சுத்திட்டே இருக்காரு. ரோமிங்னா எங்க அலைஞ்சாலும் அவர் வந்து எப்படி இருக்காரு, ரொம்ப தேர்ஸ்ட் ஃபார் நாலேஜ்ல தான், இந்த அட்வென்ச்சருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் டேக் பேஜ் நம்பர் 128. Much have I seen and known, cities of men and manners, climates, councils, governments, myself not least, but honored of them all, and drunk delight of battle with my peers. சரியா, இந்த பேராகிராஃப்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய இடத்த பார்த்துருக்கேன், நிறைய பேரை புரிஞ்சிருக்கேன், சிட்டிஸ் ஆஃப் மென் பார்த்துருக்கேன், அவங்களோட நிறைய இடத்துக்கு போயிருக்கிறதுனால அவங்களோட மேனரிசம், அவங்களோட கிளைமேட், அந்த கண்ட்ரியில் கிளைமேட் எப்படி இருக்கும், அங்கே உள்ள சபைகள் எப்படி இருக்கும், அரசாங்க அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் பார்த்துருக்கேன். எல்லா இடத்துலையுமே வந்து மை செல்ஃப் நாட் லீஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாருமே அவரை நல்லா ஆனரபிள் மேனா தான் பார்த்துருக்காங்க, இழிவா யாருமே இவரை பார்க்கல. எல்லாரும் வந்து யுலிசஸை அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்டா நடத்தியிருக்காங்க. பட் ஆனர்ட் ஆஃப் தம் ஆல், உலிசஸ் வாஸ் ஆனர்ட் பை எவ்ரி ஒன் அண்ட் ட்ரங்க் டிலைட் ஆஃப் பேட்டில் வித் மை பியர்ஸ். சரியா, அவரு கூட உள்ள ஆட்களை கூட வச்சுட்டு பேட்டில் போனாலும் சரிதான், எங்க போனாலும் அவருக்கு புகழ் தான். ஃபார் ஆன் த ரிங்கிங் பிளேன்ஸ் ஆஃப் விண்டி ட்ராய். விண்டி ட்ராய் நான் சொன்னேன், இந்த ட்ரோஜன் வார்லலாம் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு, அதுலேயும் அவருக்கு ரொம்ப புகழ் தான். ஐ எம் எ பார்ட் ஆஃப் ஆல் தட் ஐ ஹவ் மெட். எங்கெல்லாம் போறாரோ எல்லாத்துலேயும் ஒரு இன்வால்மெண்ட் இருந்துச்சு. யுலிசஸோட இன்வால்மெண்ட்டை நம்ம இதில் பார்க்கலாம். Yet all experience is an arch whether though. சரியா, அப்படின்னா இந்த ஆர்ச்சை எதுக்கு இது பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கம்பேர்ட் டு ஆர்ச். சரியா, ஆர்ச்னா என்ன, ஒரு ஆர்ச் போட்டுப்பாங்க, யாராவது வந்தா நம்ம வந்து ஒரு ஆர்ச் போட்டு அதுக்குள்ளோடி தான் நுழைவோம், அப்படிதானே. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல வந்து இந்த எப்படியும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஒவ்வொரு ஆர்ச்சுக்குள்ள போற மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு கண்ட்ரிக்குள்ளேயும் போகும்போது அவருக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அவருக்கு. அண்ட் கிளீம்ஸ் தட் அன்ட்ராவல்டு வேர்ல்ட் ஹூஸ் மார்ஜின் ஃபேட்ஸ். சரியா, ஆனா இங்க பாருங்க, த அட்வென்ச்சரர்ஸ் ஹேஸ் டு டிராவல் டில் ஹி ஃபீல்ஸ் ஹி ஹஸ் ஃபினிஷ்டு. அதாவது நம்ம சரி போதும் அப்படின்னு நினைச்சாலும் ஆனாலும் அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. எந்த இடத்த நம்ம ஒரு ஃபினிஷிங்கே இருக்காது. சரி இதோட போதும்னு நினைச்சாலும் ஆனாலும் ஏதாவது ஒன்று பார்க்கணும்னு தான் தோணும். பட் இட்ஸ் நெவர் பாசிபிள். சரியா, அண்ட் டெத் ஹியர் இது வந்து என்ன நினைக்கிறாருன்னா, கிளிம்ஸ் அன்ட்ராவல்ட் வேர்ல்ட் ஹூஸ் மார்ஜின் ஃபேட்ஸ் ஃபார் எவர் அண்ட் ஃபார் எவர் வென் ஐ மூவ் ஹவு டல் இட் இஸ் டு பாஸ். அப்படின்னா பாஸ் அப்படின்னு இது எதுக்கு அப்படி சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அட்வென்ச்சர் போகாம ஒரு இடத்துல அப்படியே பாஸ் ஆகி ஸ்டாப் ஆகி இருக்கிறது ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. சரியா, அண்ட் டு மேக் அன் எண்ட் டு ரஸ்ட் அன்பர்னிஷ்ட் நாட் டு ஷைன் இன் யூஸ் ஆஸ் தோ டு பிரீத் வேர் லைஃப் பைல்ட் ஆன் லைஃப். அதாவது இதுல வந்து ஒரு வார்க்குரிய திங்ஸ், ஒரு வாளா இருக்கட்டும் எதுனாலும் யூஸ் ஆயிட்டு இருக்கும் போதுதான் அது பளபளன்னு இருக்கும். அது யூஸ் ஆகலைன்னா உங்களுக்கு ரஸ்ட் ஆகி போய் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம லைஃப் எப்படி இருக்குமா, ஒரு மாதிரி ரஸ்டட் லைஃபா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இங்க நான் சொல்லிருக்கேன், இந்த வார் மேன் யுலிசஸ் ஸ்பீக்ஸ் அபவுட் த அன்யூஸ்ட் டேலண்ட்ஸ் அண்ட் அன்யூஸ்ட் வெப்பன்ஸ். டோன்ட் திங்க் தட் லைஃப் இஸ் டு பிரீத். சரியா, சும்மா நம்ம ஏதோ லைஃப் இருக்குது நம்ம வாழ்றதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு கூடாது. அந்த நம்ம லைஃப் டைமை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சரியா, அண்ட் were all too little and of one to me little remains. Little remains னா
இது எதுக்கு அப்படி சொல்றாருன்னா, அவருக்கு லைஃப் டைம் வந்து இவர் ஹீஸ் கெட்டிங் ஓல்டு அப்படிதானே, கொஞ்ச நாள் தான் அவருக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. பட் எவ்ரி ஆர் இஸ் சேவ்டு ஃப்ரம் தட் இட்டர்னல் சைலன்ஸ். இட்டர்னல் சைலன்ஸ்னா இந்த இடத்துல டெத். சரியா? அப்போ நம்ம சாக போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம அட்வென்ச்சர் பண்ணணும்னு தான் நினைக்கிறார். சம்திங் மோர், ஏதாவது இன்னும் கொஞ்சம் செய்யணும். பிரிங்கர் ஆஃப் நியூ திங்ஸ், ஏதாவது நியூ திங்ஸ் செஞ்சுட்டே இருக்கணும். அண்ட் வைல் இட் வேர், அண்ட் வைல் ஹியர் மீன்ஸ் ஈவில். சரியா? இப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, அண்ட் எவ்ரி ஆர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹி வாண்ட்ஸ் டு ஃபுல்ஃபில் ஹிஸ் ட்ரீம் வித்தின் த லிமிட்டட் டைம். நமக்கு கொஞ்ச நாள் தான், அந்த லைஃப் டைம்லையும் நம்ம என்ன செஞ்சிடும், நமக்கு இருக்கிற ட்ரீமை வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் அட்வென்ச்சருக்கு ரெடி ஆகுறாரு. சரியா? ஃபார் சம் 3 sons, 3 sonsனா இங்க வந்து 3 long years டு ஸ்டோர் அண்ட் ஹோல்ட் மை செல்ஃப். எத்தனை வருஷம் அப்படியே அமைதியா இருந்துட்டாராம், டிராவலே பண்ணாம அட்வென்ச்சரே பண்ணாம 3 long years நான் இருந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அண்ட் திஸ் கிரேட் ஸ்பிரிட் yearning in desire. சரியா? he desires to travel not for enjoyment. சரியா? என்ஜாய் பண்றதுக்கு மட்டும் இல்லை. and he is a true speaker of knowledge. சரியா? அண்ட் இவருக்கு வந்து உண்மையிலே நிறைய இடங்களை நம்ம பார்க்க நம்மளுக்கு வந்து நாலேஜ் வந்து கூடிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி தான் யுலிசஸ்க்கும் சும்மா வீட்டு கிங்டம்ல உட்கார்றதுக்கு இஷ்டம் இல்லை. சரியா? அதனாலதான் அட்வென்ச்சர் மேல அவ்வளவு இஷ்டம். சும்மா அங்கங்க போய் லைஃபை என்ஜாய் பண்றதுக்கு மட்டும் இல்லை. டு ஃபாலோ நாலேஜ் லைக் எ சிங்கிங் ஸ்டார். அதாவது சிங்கிங் ஸ்டார்னா அது மூழ்கும் நட்சத்திரம் அப்படிங்கிறாங்க. அண்ட் பியாண்ட் த அட்மோஸ்ட் பவுண்ட் ஆஃப் ஹியூமன் தாட். அதாவது மனித எண்ணம், நம்ம மனித எண்ணங்களுக்கும் அப்பால் உள்ள அறிவை தேடி அவர் மனசு ஏங்குது. அது ஏங்குறதுனால and he is planning to hand over his kingdom to his son Telemachus. சரியா? who is his son? Telemachus. this is my son, my own Telemachus. Telemachus வந்து அவரோட own son. சரியா? எப்பவுமே நம்ம பார்த்திருக்கோம், யங்ஸ்டர்ஸ் தான் வந்து இந்த அட்வென்ச்சர் போறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க, அப்படிதானே? ஆனா இங்க ஆப்போசிட்டா இருக்குது. அப்பா வந்து ரொம்ப அட்வென்ச்சர் மேல ஆசைப்படுறாரு. ஆனா டெலமாக்கஸோட கேரக்டர் இங்க வருது, பார்க்கலாம். and to whom I leave the scepter. scepterனா நம்ம கிங் எல்லாம் கையில கோல் வச்சிருப்பாங்க கையில. சரியா? and செங்கோலுக்கு தான் scepterன்னு சொல்லுவாங்க. I leave the scepter and the isle. isle means island. isle means island. இது கேட்கலாம், what is the meaning of isle அப்படின்னு கேட்கலாம். isle means island, தீவு. சரியா? இதுல அவங்களோட ஐலண்ட் பேர் என்ன பேரு? இத்தக்கா. and Telemachus is going to rule the kingdom. எதுக்குன்னா அவங்க அப்பா வந்து என்ன செய்ய போறாரு, டெலமாக்கஸோட அப்பா யுலிசஸ் வந்து என்ன செய்ய போறாரு, அட்வென்ச்சர் போறதுக்கு ரெடியா இருக்கிறதுனால இந்த கிங்டமை தான் பையன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போறாரு. இப்போ வெல் அவுட் ஆஃப் மீ டிசர்னிங் டு ஃபுல்ஃபில் திஸ் லேபர் பை ஸ்லோ ப்ரூடன்ஸ் டு மேக் மைல்டு. சரியா? டு மேக் மைல்டுன்னு இங்க யாரை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட பீப்புள், கிங்டமோட பீப்புள் வந்து முதல்ல சேவேஜ் மாதிரி இருந்தாங்க, அப்படிதானே? எல்லாருமே ரொம்ப சேவேஜஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அனிமல் மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னாரு. அப்போ இங்க வந்து அவங்கள மைல்டா மேக் பண்ற அந்த விவேகம், ப்ரூடன்ஸ்னா அந்த எபிலிட்டி யாருக்கிட்ட இருக்குது, டெலமாக்கஸ்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யுலிசஸ் நினைக்கிறாரு. என்னை விட என் பையன் வந்து நல்லாவே ரூல் பண்ணுவான், நல்ல பீப்புளை வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வருவான், நல்லா டிசைனிங் டு ஃபுல்ஃபில் திஸ் லேபர்னா இந்த எல்லாத்தையுமே என்னோட கிங்டம் எல்லாத்தையும் பை ஸ்லோ ப்ரூடன்ஸ் நல்லா நிதானமா எல்லாரையும் நியாயத்துல லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான் அப்படின்னு நினைக்கிறாரு. ரக்டு பீப்புள், ரக்டுனா அண்ட் மொரட்டு பீப்புள். சரி? அந்த ஐலண்டில் இருக்கிற பீப்புள் எல்லாருமே மொரட்டான பீப்புள், முரடானவர்கள். அண்ட் த்ரூ சாஃப்ட் டிகிரிஸ். சரியா? அவங்கள எப்படி மாத்திருவானா, நிதானமா பீப்புள் வந்து லிட்டில் அன்சிவிலைஸ்டா தான் இருக்காங்க. சரியா? அவங்கள நல்லா அன்கல்ச்சர்டா இருக்கிற பீப்புளை அவங்கள கல்ச்சர்டா மாத்திருவான் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் யாருக்கு இருக்குது, யுலிசஸ்க்கு டெலமாக்கஸ் மேல இருக்குது. அண்ட் மோஸ்ட் பிளேம்லெஸ் இஸ் ஹி. சரியா? அவனை பிளேம்லெஸ்னா யாருமே குற்றமே சுமத்த முடியாது. சென்டர்ட் இன் த ஸ்பியர்ட். சரியா? ஆஃப் காமன் டியூட்டிஸ் டீசென்ட் நாட் டு ஃபெயில். அதாவது டெலமாக்கஸ் வந்து ரொம்ப நல்ல அமைதியா இருப்பான் போல இருக்குது. அதனாலதான் அவன் வந்து he is very patient and willing to make the best decision for the people of Ithaca without being too hasty. அதாவது
ஒரு பீப்புள் வந்து ரொம்ப ரக்டா இருக்காங்கன்னா அவங்கள சேஞ்ச் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் நாள் எடுக்கும். இமிடியேட்டா ஓவர் நைட் வி கேனாட் சேஞ்ச் த பீப்புள். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்கள சிவிலைஸ்டு பீப்புளா மாற்ற முடியும். அந்த எபிலிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெலமாக்கஸ்க்கு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இதெல்லாம் பத்தி டெலமாக்கஸ் பத்தி நம்ம யுலிசஸ் வந்து சொல்றாரு. In offices of இது பேஜ் நம்பர் 129 எடுத்துக்கோங்க. And in offices of tenderness and pay meet adoration to my household gods. அதாவது என்னோட குலதெய்வங்களுக்கு கூட அவன் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருவான், அப்படி அவ்வளவு தூரத்துக்கு நம்புறாரு. டெலமாக்கஸ் இஸ் ஸ்மார்ட் இனஃப் not to fail at doing nice things for people and paying the proper respect to the gods. என்னது, அவன் வீட்டுக்கு செய்ய வேண்டியதையும் எல்லா கடமையும் செஞ்சிருவான், அண்ட் பீப்புளுக்கு செய்ய வேண்டிய கடமையையும் டெலமாக்கஸ் வந்து செய்வான். அப்படிங்கிறதுனால when I am gone அப்படின்னா, when I am goneனா இந்த இடத்துல ரெண்டு விதமா நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து யுலிசஸ் வந்து அட்வென்ச்சருக்கு போறதுனாலையும் சரிதான், சப்போஸ் இவரோட காலத்துக்கு பிறகுனாலும் சரிதான், டெலமாக்கஸ் வில் டூ ஹிஸ் பெஸ்ட் திங் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. சரியா? யுலிசஸ் இஸ் இங்க இந்த இடத்துல இனிமே இதோட ஸ்டாப் பண்ணிட்டு என்ன செஞ்சிருவாரு, யுலிசஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ரெடியா இருக்கிறாரு. எதுக்கு? அட்வென்ச்சர் பெறதுக்கு. யுலிசஸ் இஸ் planning and on going back to sea for some more adventure. He walks his work I mine, and there lies a port. The vessel puffs her sail. சரியா? இதோட பேசி முடிக்கிறாரு. சரியா? இதோட அவரோட சன்னை பத்தி அவன் வந்து எப்படிலாம் ரூல் பண்ணுவான் அப்படின்னு இது பண்ணிட்டு உடனே அவர் கண்ணு எங்கதான் போகுது? வெசல். ஏன்னா இவங்க ஐலண்ட்ல இருக்கிறதுனால அந்த ஹார்பர்ல நிக்கிற, போர்ட்ல நிக்கிற வெசல் எல்லாம் பாக்குறாரு. இவரோட கண்ணு எல்லாமே அப்படியே ஷிப்பு மேலதான் இருக்குது பாருங்க. அங்க பஃப்சர் செயில் நகர்னா என்னது? ஷிப்பு. சரியா? இந்த ஷிப்பு எல்லாமே செயில் ஆகுறதுக்கு ரெடியா நிக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாரு அப்படிதானே, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் செயிலர்ஸ் எல்லாரையும் ரெடியா இருங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதனால இவர் அட்வென்ச்சர் போறதுக்கு ஷிப்பெல்லாம் ரெடியா நிக்குது. எல்லா வீட்டுல எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. பையனை இவரோட செப்டர்லாம் கொடுத்து ரெடியா எல்லா செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு அடுத்து என்ன செய்யறாரு? இவரு கிளம்ப போறாரு. சரியா? இனிமே பாருங்க, இனிமேதான் இவரோட அட்வென்ச்சர் வருது. அண்ட் தேர் க்ளூம் த டார்க் பிராட் சீஸ். சரியா? எப்படி உங்களுக்கு தெரியும், சீனாலே எப்படி இருக்கும்? ரொம்ப டார்க்கா இருக்கும். அந்த பறந்து விரிஞ்சி பிராடா இருக்கிற சீக்குள்ள இப்ப அட்வென்ச்சர் பண்ண போறாங்க. மை மரீனர்ஸ்னா கப்பலோட்டிகள். அண்ட் சோல்ஸ் தட் ஹாவ் டாயில்டு, இவருக்கு உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. சரியா? அண்ட் ராட் அண்ட் தாட் வித் மீ, அண்ட் சிந்தித்து செயல்படுறதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்காங்க. தட் எவர் வித் த ஃப்ராலிக் வெல்கம் டுக் த தண்டர் அண்ட் த சன்ஷைன் அண்ட் அப்போஸ்ட். இதுல வந்து தண்டர்ங்கிறது வந்து பேட் டைம் அண்ட் சன்ஷைன் வந்து குட் டைம். சரியா? எல்லாத்துலயுமே ரெண்டுத்துலயுமே பேட் டைம்லயும் எல்லாரும் கூட இருக்கிறாங்க, குட் டைம்லயும் ரெடியா இருக்கிற ஆட்கள் வந்து இவர் கூட போறதுக்கு எல்லாமே ரெடியா இருக்காங்க. சரியா? அண்ட் ஃப்ராலிக் வெல்கம், அதாவது நல்ல மகிழ்வோட வரவேற்காங்க. சரியா? போறதுக்கு எல்லாம் கெட்டிங் ரெடி. ஃப்ரீ ஹார்ட்ஸ், ஃப்ரீ ஃபோர் ஹெட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயோ நம்ம வீட்டை யாருமே பார்க்காம நம்ம விட்டுட்டு போறோமோ அந்த ஐடியாவே இல்லை. எதுக்கு? ஃப்ரீ ஹார்ட்னா என்னது? மனசு ஃப்ரீயா இருக்கு, அதே மாதிரி மென்டலியும் ஃப்ரீயா இருக்காரு. எதுக்கு? அவர் வந்து பையன்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. அண்ட் யூ அண்ட் ஐ ஆர் ஓல்டு. இப்போ வந்து யூ அண்ட் ஐ அப்படின்னு இதுல சொல்றாரு. இங்க யூனா யாருன்னா அவர் கூட செயில் பண்ண போற செயிலர்ஸ். சரியா? செயிலர்ஸ். அண்ட் ஐனா இங்க யுலிசஸ். எல்லாருமே வந்து ஓல்டான பீப்புள் தான் போறாங்க. சரியா? அட்வென்ச்சர் வந்து இந்த இடத்துல வந்து போறது ஓல்டு பீப்புள், நாட் த யங்ஸ்டர்ஸ். ஓல்டு ஏஜ் ஹேத்ங்கிறது வந்து ஓல்டு இங்கிலீஷ், அதனால ஹேஸ். ஓல்டு ஏஜ் ஹேஸ் எட் ஹிஸ் ஆனர் அண்ட் ஹிஸ் டாயில். டெத் க்ளோசஸ் ஆல், எல்லாருமே சாகருக்கு க்ளோஸா இருக்காங்க, சாக போற அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப முதிர் வயதுலதான் இருக்கிறாங்க. பட் சம்திங் ஏர்ங்கிறது பிஃபோர், இஆர்இ வந்து பிஃபோர் த எண்ட். நம்ம சாகருக்கு முன்னால we have to do something அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. அண்ட் சம் ஒர்க் ஆஃப் நோபல் நோட் மே yet be done. சரியா? ஒரு உன்னதமான செயலை நம்ம எல்லாரும் சாகிறதுக்கு முன்னாடி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. He states they are
எனர்ஜெட்டிக், சரியா, அண்ட் இனஃப் டு டிராவல் அண்ட் அச்சீவ் மோர். பாடிலி வந்து வீக்கா இருந்தாலும் அவங்க மென்டலி எப்படி இருக்காங்க, ரொம்ப யங்ஸ்டர்ஸா இருக்கிறாங்க. அண்ட் நாட் unbecoming men that strove with gods that lights begin to twinkle from the rocks. அதாவது கடவுளுக்கு எதிராய் நடப்பவர்களுக்காகவும் சில உன்னத காரியங்களையும் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறார், சரியா. அப்போ இங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா the lights begin to twinkle from the rocks அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஒண்ணுனா பகல் பொழுது வந்து முடிஞ்சு ஸ்டார்ஸ் ஆர் கம்மிங் அவுட். அதுதான் இந்த லைன்ல டெனிசன் வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு பாருங்க. இந்த லைட்ஸ் பிகின் டு ட்விங்கிள் ஃப்ரம் த ராக்ஸ். அது நீங்க கடல்ல இருந்து பார்க்கும்போது அந்த பாறையில இருந்து அப்படி ட்விங்கிள் ஆக லைட்ஸ் வந்து ட்விங்கிள் ஆகிற மாதிரி இருக்காது. அது எதுனால, ஸ்டார்ஸ் ஆர் கம்மிங் அவுட். நைட் டைம்ல ஸ்டார்ஸ்லாம் அழகா தெரியும். நீங்க அது நீங்க நம்ம ஆக்சுவலா கடற்கரை பக்கத்துல நின்று பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கும். அதே தான் இந்த யுலிசஸும் அழகா சொல்றாரு பாருங்க, ஸ்டார்ஸ் ஆர் கம்மிங் அவுட். அது எப்படி இருக்கு, லைட்ஸ் பிகின் டு ட்விங்கிள் ஃப்ரம் த ராக்ஸ். நல்லா அழகா வாசிக்கணும் என்னமா, இந்த போயம் லைன் எல்லாம் அழகா வாசிங்க. த லாங் டே வேன்ஸ், சரியா. த லாங் டேனா என்னது, டே டைம். வேன்ஸ்னா அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி முடிவடைஞ்சிருது. the slow moon climbs, சரியா. அந்த ஸ்லோவா மூன் வந்து என்ன செய்யுது, அப்படியே மெதுவா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகி வருது. the deep moons round with many voices come my friends, சரியா. இங்க பாருங்க, நீங்க இருட்டாயிட்டு அப்படின்னு நினைக்காதீங்க, வாங்க கமான் கமான் அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்றாரு, சரியா. யுலிசஸ் knows that death will end everything but he still believes he can do great things, சரியா. எப்படிதான் டெத் நம்மளுக்கு எல்லாருக்குமே வரத்தான் போகுது. ஆனா சாகிறதுக்கு முன்னால நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு கிரேட் திங், ஒரு கண்டிப்பா நல்ல ஒரு காரியம் வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு, சரியா. அண்ட் இட்ஸ் நாட் டூ லேட் டு சீக் எ நியூவர் வேர்ல்டு, புஷ் ஆஃப் அண்ட் சிட்டிங் வெல் இன் ஆர்டர் ஸ்மைட். இன் ஆர்டர் ஸ்மைட்னா ஸ்ட்ரைக், ஸ்மைட்னா மீன்ஸ் ஸ்ட்ரைக். த சரௌண்டிங் ஃபரோஸ், ஃபரோஸ்னா இந்த ஒரு ஷிப்போ போட்டோ போகும்போது பின்னாடி வந்து தடம் விழுந்துட்டே இருக்கும், வாட்டர் மார்க் விழுந்துட்டே போகும். அதான் த மார்க் மேட் பை த ஷிப் இன் த வாட்டர். For my purpose holds to sail beyond the sunset and the baths, சரியா. பேட்ஸ்னா இங்க அவுட். இந்த கிரீக்ஸ்லாம் என்ன ஒரு பிலீஃப் வச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமி வந்து ஒரு தட்டையா இருக்கு, பிளாட்டா இருக்கிறது மாதிரியும், அதை வந்து ஓஷனும் ரிவரும் தான் சரவுண்ட் பண்ணி அந்த எர்த்தை வச்சிருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அதான் பேட்ஸ், சரியா. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையுமே கடந்து நம்ம போகணும். ஆல் த வெஸ்டர்ன் ஸ்டார்ஸ் until I die, it may be that the gulfs will wash us down, it may be we shall touch the happy isles. The happy isles, what is happy isles? இது வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் இது வந்து உங்களுக்கு இந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின்ல இந்த லைனை கொடுத்து கேட்பாங்க, வாட் இஸ் ஹாப்பி ஐல்ஸ்ன்ட்டு. அதாவது கிரீக்ஸ் வந்து நம்ம யுலிசஸ் வந்து கிரீக் ஹீரோ, சரியா. அப்போ இந்த கிரீக் கிங்ஸோ எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து இந்த ஹாப்பி ஐல்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க, கிரீக்கோட பாரடைஸ் அப்படின்னு நினைப்பாங்க. இது வந்து பாப்புலர்லி நோன் அஸ் கிரீக் பாரடைஸ். இந்த இடத்துல வந்து என்ன சொல்லலாம்னா, அவங்க வந்து இந்த செத்த ஹீரோக்கள் எல்லாருமே, அதாவது இங்க கொடுத்துருக்க அண்ட் சீஸ் த கிரேட் அக்கிலஸ். அக்கிலஸ்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் கிரீக் வாரியர்ஸ். இவருக்கு முன்னால வந்து கிரீக்ல வந்து நிறைய ஹீரோஸ் வந்து இறந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே எங்க தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க, ஹாப்பி ஐல்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்காங்க, அந்த சம்மர்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க, சரியா. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்கிலஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்கிலஸ்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் கிரீக் வாரியர்ஸ், சரியா. And we can see the bravery and dedication of Ulysses in these lines. And though much is taken, much abides. And though we are not now that strength which in old days, அதாவது நிறைய காலங்கள் நம்மளுக்கு போயிட்டு, சரியா. இனிமே இருக்கிறது ரிமைனிங் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. வி ஆர் நாட் நவ் தட் ஸ்ட்ரென்த், சரியா. அந்த ஸ்ட்ரென்த் நம்ம யங்ஸ்டர்ஸா இருக்கும்போது இருந்த ஆற்றல் நம்மளுக்கு இல்லை.
அண்ட் விச் இன் ஓல்டு டேஸ், நம்ம ஓல்டு டேஸ்ல இருந்த ஹெல்த்ல நம்ம இல்லை என்றாலும் we can move earth and heaven, வானத்தையும் பூமியும் நம்மளுக்கு புரட்டி போடுறதுக்கு ஆற்றல் இல்லாட்டாலும் that which we are நம்ம எப்படி இருக்கோம், ஒன் ஈக்குவல் டெம்பர் ஆஃப் ஹீரோயிக் ஹார்ட்ல வந்து எல்லாருமே ஒரே இதுல தான் இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு இது, உலிசஸ்க்கு மட்டும் அந்த எண்ணம் இல்லை, அவர் கூட இருக்கிற செயிலர்ஸ்க்கும் சேர்ந்து ஒன் ஈக்குவல் டெம்பர் ஆஃப் ஹீரோயிக் ஹார்ட்னு எதுக்கு சொல்றாரு, எல்லாருமே ஒரே மோட்டிவேஷன்ல தான் இருக்காங்க. சரியா, தே ஆர் ஆல் ஓல்ட் பட் தியர் ஸ்பிரிட் இஸ் யங், அதுதான் இந்த லைன்ல சொல்றாரு. மேட் வீக் பை டைம் அண்ட் ஃபேட். சரியா, நம்மளுக்கோட பாடி வந்து வீக்கா இருக்கு டைம்னால. சரியா, நம்ம ஏஜ் ஆக ஆக நம்ம வீக்கா தான் ஆகும். ஃபேட்னா நம்ம விதினாலையும் நம்ம வந்து ஓல்ட் ஆயிட்டு இருக்கோம், பட் ஸ்ட்ராங் இன் வில். சரியா, நம்ம வந்து நம்ம வில் பவர் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன செய்யணும், டு ஸ்ட்ரைவ், டு சீக், டு ஃபைண்ட் அண்ட் நாட் டு ஈல்டு. சரியா, நம்ம வந்து நம்ம முயற்சியாலும் நம்ம தேடிடலாம். சரியா, கண்டுபிடிச்சிருவோம் அண்ட் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப தங்களை தாங்களே என்ன சொல்லிக்கிடுறாங்க, ஆமா நம்ம பாடியில நம்ம we are very close to death, ஆனாலும் நம்ம என்ன செய்யணும், நம்ம அச்சீவ் பண்ணணும், பிஃபோர் அவர் டெத் நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு உந்துதலாவே இருந்திருக்கு. சரியா, அண்ட் இதோட முடியுது. அண்ட் தே ஆர் ஆல் ஓல்ட் அண்ட் broken but they still have the will to seek out and focus challenges without giving up. சரியா, அவங்க பாடியிலயும் வந்து அந்த ரொம்ப ஓல்டா இருந்தாலும் ஆனா ஸ்பிரிட்ல எப்படி இருக்காங்க, எல்லாருமே யங்கா இருக்காங்க. இதுல இந்த டோன் ஆஃப் த போயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the tone of the poem is elegiac. எலிஜின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா புலம்புறது. சரியா, சிலர் வந்து புலம்புற மாதிரி இருந்த மாதிரி இருக்கும். சரியா, the poem laments the end of a lifestyle. சரியா, lifestyle, the life of the restless warriors and adventurers. சரியா, இது வந்து நம்மளுக்கு ஒரு இந்த போயம்ல இருந்து நம்ம வந்து என்ன படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல வந்து டைம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வெரி ஷார்ட் பீரியட் தான் இருக்கு. அந்த ஷார்ட் பீரியட்ல we have to do something good, ஏதோ ஒண்ணு நம்ம செய்யணும். அப்போ இதுல இருந்து பார்க்கலாம், யுலிசஸ் கிட்ட இருந்து நம்ம வந்து we should not waste our time. பாத்தீங்களா, டைம் நம்மளுக்கு இந்த டைம் கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்றாரு. அதே மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கும் படிக்கிறதுக்கு டைம் என்ன செய்யுது, ரொம்ப கம்மியா இருக்கு. லைஃப்ல வந்து அந்த டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிடணும் இன் a யூஸ்ஃபுல் வே. சரியா, சும்மா உட்காந்துட்டு இருக்காம நம்மளுக்கு கொடுத்த அலாட்டட் டைம்ல நம்ம நல்லா படிக்கணும், நல்லா ஜாபுக்கு போகணும், நல்ல மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். சரியா, ஏதோ சாதிக்கணும் லைஃப்ல வந்து நம்ம வந்து யூஸ்ஃபுல் சிட்டிசன்னா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோலா இருக்கணும். சரியா, அண்ட் ஐ ஹோப் யூ ஹவ் என்ஜாய்ட் அ லாட். அண்ட் நான் வந்து உங்களுக்கு என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். Figure of speech. It little profits that an idle king imagery. By this still hearth among these barren crags imagery. அடுத்து next stanza பாருங்க. That hoard and sleep and feed and know not me imagery. I cannot rest from travel, I will drink imagery. Life to the least, all times I have enjoyed metaphor. Through scudding drifts, the rainy Hyades personification. For always roaming with the hungry heart, alliteration. இங்க பாருங்க, இது நான் நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்கேன், அப்பவும் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறீங்க. பாரு, இந்த ஹங்க்ரி ஹார்ட் இருக்குதுல்ல, அதுல ஹங்க்ரி ஹார்ட் இதுல வந்து இந்த ஹைச்சி வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டணுமா. திருப்பியும் சொல்றேன், இந்த ஹங்க்ரி ஹார்ட்ங்கிறத நீங்க இந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து மறந்து ஏன் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. இந்த ஹங்க்ரி எழுதியாச்சு. இது இங்க பாருங்க, ரெண்டு வேர்ட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லெட்டர் ஹைச்சுன்னு இருக்குது. இதுவும் கண்டுபிடிக்க தெரிய மாட்டேங்குது.
ஹைச் வந்து எழுதி இதுல அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க. 2 வேர்ட்ஸையும் ஸ்டார்டிங் லெட்டர் அண்டர்லைன் பண்ணி காட்டினாதான் 1 மார்க். அப்படி இல்லைன்னா ஹாஃப் மார்க் தான். இது எழுதலைன்னா தப்பு. சரியா? அடுத்து நெக்ஸ்ட் கிளைமேட்ஸ் கவுன்சில். அதே மாதிரி இந்த கிளைமேட்ல நீங்க சியை அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கணும். அது மாதிரி ட்ரங்க் டிலைட் அண்டர்லைன் பண்ணி காட்டணும். அடுத்து இதுல இந்த and drunk delight of battle with my peers imagery. I am a part of all that I have met imagery. And gleams that untraveled world whose margin fades. இதுல WW underline பண்ணி காட்டணும். And how dull it is to pass to make an end imagery. As through to breathe where life piled on life metaphor. அடுத்து இங்க பாருங்க and this grey spirit yearning in desire imagery. இங்க this is my son my own Telemachus allusion. allusionனா இப்போ Telemachus பத்தி ஒரு brief note கொடுத்திருக்காங்க. அப்படிதானே? brief note and indirect reference to a place person or thing அப்படின்னா உங்களுக்கு allusion. உங்களுக்கு allusion இங்க கீழேயும் வருது. and make mild alliteration. இதுல மேக் எம் அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கணும். இங்கே பாருங்க ஆஃப் காமன் டியூட்டிஸ் டீசென்ட். இந்த டியை அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கணும். திருப்பியும் சொல்றேன். அண்ட் இது வந்து டு ஹூம் ஐ லீவ் த செப்டர் அண்ட் த ஐல். இது வந்து சினக் டோட் கி அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து சினை ஆகுபெயர் நீங்க தமிழ்ல படிச்சிருப்பீங்க. சரியா? இதுதான் சினக் டோட் கி. அடுத்து when I am gone he walks his walk I mean imagery. the thunder and the sunshine and the opposed metaphor. இங்க free forehead இதுல அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கணும். எஃப்ஐயும் ஃபோரையும் இந்த ஃபோர் ஹெட்ஸ்ல எஃப்பும் இந்த ஃபோர் எஃப் அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கணும். அது மாதிரி hath honored hath honored the h அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கணும். and noble note n அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கணும். இது death closes all but something at the end. சரியா? personification. not unbecoming men that strove with God's imagery. and the long day wanes the slow moon climbs the deep imagery or personification. உயிர் இல்லாததுக்கு இப்ப மூன் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கு. அப்படிதானே? அந்த அப்போ ஒரு உயிர் உள்ள உயிர் இல்லாத பொருளுக்கு உயிர் இருக்கிற மாதிரி சொல்றதுதான் பர்சானிஃபிகேஷன். அண்ட் த சவுண்டிங் furrows for my purpose holds imagery. it may be that the gulfs will wash. இந்த W அண்டர்லைன் பண்ணிருங்க alliteration. and இது வந்து personification. it may be we shall touch the happy isles allusion. அதாவது நான் சொன்னேன் ஒரு சின்ன ஹாப்பி ஐல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கு. சரியா? அதனால அல்யூஷன். அதே மாதிரி அக்கிலஸையும் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கு. கிரீக் ஹீரோஸ். இது வந்து அல்யூஷன். அண்ட் நாட் நவ் இதுவும் வந்து நீங்க என்ன அண்டர்லைன் பண்ணி காட்டிடுங்க. அலிட்ரேஷன். ஹீரோயிக் ஹார்ட்ஸ் இதுல ஹைச் அண்டர்லைன் பண்ணி காட்டணும். அடுத்து made weak by time and fate by strong but strong in will personification. to strive to seek to find and not to yield imagery. That's all for today and thank you for watching. I'll meet you in another session.